எல்லாருக்கும் வணக்கங்க. இன்னைக்கு வீடியோ வந்து பார்த்திங்கன்னா, நம்ம வந்து பழமரங்களெல்லாம் சுற்றி பார்க்க போகிறோங்க. நான் இடையில ஒரு சில பழமரங்கள் புதுசாக வாங்கி நடவு செஞ்சுருந்தேன். அது இது வரைக்கும் வீடியோவில் காட்டலங்க. ஆப்பிள் இன்னும் ஒரு சிலதெல்லாம் இருக்குது வெளியில். அது மட்டும் இல்லாமல் இந்த இடத்துல நம்ம ஏற்கனவே நடவு பண்ண பழமரங்கள் எல்லாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோங்க. இப்போது இந்த இடத்துல நம்ம வச்சுட்ருக்கக்கூடிய மரங்கள் எல்லாம் வந்து இன்னும் இவங்களுக்கு பர்த்டே வரலேன்னு வச்சுக்கோங்களேன். இன்னும் கொஞ்சம் டைம் இருக்குது. அதுக்கு முன்னாடி தான் பார்த்துட்ருக்கோம். இதில் ஒரு சில மரங்களோட வளர்ச்சி வந்து நல்லா இருக்குது. ஒரு சில மரங்கள் நமக்கு அந்தளவுக்கு சரியாக வரவே இல்லை. எனக்கு இதுக்கு வந்து ஒரு சில காரணங்கள் தோணுச்சுங்க. அதையும் நான் இந்த வீடியோவில் வந்து சொல்கிறேன். ஏன்னா அப்போ தான் புதுசாக வைக்கணும்னு நினைக்கிற உங்களுக்கும் வந்து ஒரு ஐடியா கிடைக்கும். அதனால் நீங்கள் வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதே மாதிரி நம்ம சேனலில் இதுக்கு முன்னாடி நான் இந்த நாற்றுக்களெல்லாம் எங்கெங்கே வாங்கினேன் அப்படிங்கிறதையும் நான் சொல்லியிருக்கேன் வீடியோவில். ஏன்னா வந்து கமெண்டில் ஒரு சிலர் கேட்பீங்க அப்படிங்கிறதுக்காக சொல்லிடுறேன். அதே மாதிரி நம்ம எந்த மாதிரி நாற்று வந்து செலக்ட் பண்ணி எப்படி நடவு பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றியெல்லாம் நான் டீட்டெயில்டாக வீடியோ போட்டிருக்கேங்க. தேவைப்படுறவங்க அந்த வீடியோலாம் செக் பண்ணி பாருங்கள். நீங்கள் இப்போ நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே அந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நம்ம இப்போ இங்கே இருக்கிற பழமரங்கள் எல்லாம் ஃபஸ்ட்டு பார்த்துடலாங்க. இதில் 1, 2 நம்ம முன்னாடி வச்சது, மீதியெல்லாம் இடையில வாங்கி வச்சுருக்குங்க. அதெல்லாமே பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம பார்த்துட்டு இருக்கக்கூடியது பெரிய நெல்லிக்காய் தாங்க. இதில் 2 நாற்று வந்து நம்ம இடையில வாங்கி வச்சுருக்கோம். இதுவும் நல்லா வளர்ந்து வந்துட்டுருக்கு. அதுலேயே இன்னொரு நாற்று வந்து இந்த இடத்துல வச்சுருக்கோங்க. அப்படி இந்த சைட் பார்த்தோம் அப்படின்னா இது வந்து ஸ்டார் ஃப்ரூட்டில் புளிப்பு டேஸ்ட் இருக்கக்கூடியதுங்க. இதெல்லாம் நம்ம கொஞ்சம் முன்னாடி வச்ச நாற்று. செடி நல்லா வளர்ந்து வந்துருச்சு. இப்போ நம்ம இந்த சனப்பக்காடு ஓட்டும்போது பார்த்திங்கன்னா இதில் இருந்து ஒரு 4, 5 பழம் வந்து கீழேயுமே 1, 2 விழுந்திருந்து செடியிலே இருந்ததுங்க, பறிச்சிருந்தாங்க. இதெல்லாம் ஓரளவுக்கு நமக்கு ஈஸியாகவே வளர்ந்து வந்துடுதுங்க. இந்த சனப்பக்காடெல்லாம் ஓட்டினதுக்கப்புறமா ஆப்பிள் செடியை உங்ககிட்ட காட்டலான்னு பார்த்தா அவங்க ஓட்டினதே ஆப்பிள் செடியை தான் எப்படிங்க நான் சொல்லுவேன். அந்த மாதிரி தான் நடந்திருக்கு. நம்ம வாங்கி வச்ச ஆப்பிள் செடி பார்த்திங்கன்னா ஹாட் கிளைமேட்டில் வரக்கூடிய ஹெச்ஆர்எம்என் அப்படிங்கிற மாதிரி வெரைட்டி தாங்க. செடியெல்லாம் நல்லாவே வளர்ந்து சூப்பராக இருந்துச்சுங்க. அழகாக இருந்தது. அந்த மாதிரி இருந்த செடி தான் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் டைம் ஓட்டும்போது இதுக்கும் பார்த்து அந்த செடிகள் இருக்கிற பக்கம் தாங்க அந்த நம்ம தோட்டத்துக்கு வர அந்த அண்ணன் நின்று எல்லாத்தையும் பார்த்து தான் ஃபஸ்ட் டைம் ஓட்டினாங்க. 2வது ரவுண்டு ஓட்டும்போது எதிரே பார்க்கலங்க. அந்த செனப்பையோட இலைகள் மூடிருச்சு. 2வது பூச்சி இதிலிருந்து நிறைய பறந்துட்டு இருந்ததுங்க. என்ன நடந்ததுன்னு தெரியல. எப்படியோ வந்து போட்டு தள்ளிட்டு அதுக்கப்புறம் அடையாளத்துக்கு குச்சி வச்சுருக்காங்க. அதுவும் பார்ட் 2 வந்துட்டுருக்குதுங்க. இது வச்சபடியே இருந்ததுங்க. கோல்டன் சீத்தா எந்த ஒரு இதுவுமே இல்லை. இப்போ அப்படியே வந்து தலைய ஆரம்பிச்சிருக்குதுங்க. இந்த செடி வந்து அவகோடாங்க. இது போன வருஷமே நம்ம வாங்கிட்டோம், சரிங்களா. வாங்கி நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா க்ரோ பேக்கில் வந்து வச்சுட்டோங்க. ஏன்னா அப்போ வந்து ரொம்ப வெயில் அதிகமாக இருந்தது. எனக்கு இதை எங்கே வைக்கணும் அப்படின்னு நான் யோசிக்கல. சரி இருக்கட்டுமே அப்படின்னு சொல்லி அதில் வச்சுட்டு அதில் ஓரளவுக்கு வளர்ந்ததுக்கப்புறமா இந்த நாற்றுக்களெல்லாம் வாங்கி வைக்கும்போது இதுக்கும் ஒரு குழி எடுத்து நம்ம வந்து இங்கே வச்சு விட்டுருக்கோங்க. இது வந்து அந்த பேக்கில் இருக்கும்போதும் சரி, நிலத்தில் வச்சதுக்கப்புறமே நல்லா வளர்ந்து வந்துட்டுருக்கு. இந்த செடியும் சரி, மற்ற செடிகள் எது வாங்கினாலுமே நல்லா வெரைட்டியாக சூஸ் பண்ணுங்கள். நான் ஏற்கனவே நம்ம வீடியோவில் கூட சொல்லியிருப்பேன். இது பாருங்களேன், சாத்துக்குடி தாங்க. இதுக்கும் சோழியை முடிச்சு விட்டு குச்சியை வச்சு விட்டாச்சு. இதில் இன்னொரு செடி இருக்குது. அதை வந்து நான் வீடியோவில் உங்ககிட்ட காட்டுறேன். இதை பார்த்து எனக்குமே கொஞ்சம் அன்னியன் மூட அதுவும் ஆன் ஆயிடுச்சுங்க. அப்புறம் என்ன, யாருக்கும் பொறுப்பு இல்லை, என்ன ஆச்சு செடிக்கு அப்படிங்கிற மாதிரி போய் கேட்டால் வேணும்னே யாராவது இப்படியெல்லாம் பண்ணுவாங்களா, விடு வேணும்னு பண்ணலைங்க, வேணான்னு தான் பண்ணீங்க, இந்த மாதிரியெல்லாம் கொஞ்சம் கொஸ்டின் போச்சுங்க. அதுக்கப்புறம் வேறு வழி இல்லைங்க. வசூல் ராஜா படத்தில் வர நம்மளோட பிரகாஷ்ராஜ் அவர்கள் மாதிரி டென்ஷனை கண்ட்ரோல் பண்ணிவிட்டு சிரிச்சிட்டே வர முடியலனாலும் வந்துட்டேங்க. இதை உங்ககிட்டையும் சொல்லணும் அப்படின்னு தோணுச்சு, அதனால் சொல்கிறேங்க. நம்ம எல்லாருடைய வாழ்க்கையிலுமே ஏதோ ஒரு பிரச்சனைகள், கஷ்டங்கள் எதுவாக வேணால் இருக்கட்டுங்க. ஆனால் என்றைக்குமே நம்ம வந்து அவசரத்துலேயும் கோவத்துலேயும் எப்போவுமே ஒரு முடிவு எடுக்காதீங்க. கோவத்தெல்லாம் கண்ட்ரோல் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நிதானமாக யோசித்து எந்த ஒரு முடிவும் எடுங்க. இந்த செடி இனிப்பு டேஸ்ட்டில் இருக்கக்கூடிய ஸ்டார் ஃப்ரூட் தாங்க. இடையில தான் நம்ம வாங்கி வச்ச இது. அதுக்கு பக்கத்துலேயே இந்த பலா செடியும் அப்படி தாங்க இப்போ வாங்கி வச்சது தான். இதுக்கு முன்னாடி ஒரு டைம் நம்ம வாங்கி வச்சுருந்தோம். அது வந்து ஏதோ கடிச்சிருச்சு அப்படின்னு சொல்லியிருப்பேன். அதுக்கப்புறம் திரும்பவும் வாங்கினது. இந்த நீல மாமரமெல்லாம் நம்ம வந்து முதலே வச்சது தாங்க. ஆனால் இது ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் அப்படியே நின்றுட்டே இருந்ததுங்க. இப்போ தான் அப்படியே ஓரளவுக்கு வளர்ந்து வந்துட்டுருக்குது. இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கக்கூடியது அல்போன்சா மாமரங்க. இது கூடவே மியாசகியும் வாங்கி வச்சோம். இந்த 2 மாமரமுமே நான் நடவு பண்ணும்போதே சொல்லியிருப்பேன். இந்த 2 செடியுமே நம்ம கொஞ்சம் பார்த்து செலக்ட் பண்ணோம். எனக்கு நல்லா பிடிச்சிருந்தது அப்படிங்கிற மாதிரி. அதுக்கேற்ற மாதிரியே இது 2மே நல்லா வந்துட்டுருக்குதுங்க. இன்னும் ஒரு சில நாற்றுக்கள் அப்புறம் வேறு ஒரு நர்சரியில் வாங்கினது எனக்கு அந்தளவுக்கு பிடிக்கலன்னு சொல்லியிருப்பேன். அதுக்கான ரீசன் கூட நான் அந்த வீடியோலேயே சொல்லியிருக்கேன். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கக்கூடியது பப்ளி மாஸுங்க. இதில் வந்து ஒரு 3 கலர்ஸ் என்னமோ இருக்கிற மாதிரி சொல்கிறாங்க. நம்ம வச்சது பார்த்திங்கன்னா ரெட் கலருங்க. இந்த வெரைட்டி தேசரி அப்படிங்கிற ஒரு வெரைட்டிங்க. இது கொஞ்சம் அப்படியே ஸ்லோவாகி வந்துட்டுருக்குதுங்க. அதுக்கு இன்னும் ஒரு சில காரணங்கள் இருக்குது. அதையும் நான் இந்த வீடியோலேயே சொல்கிறேங்க.
இந்த மரம் பட்டை மரங்க. இந்த பட்டை தான் நமக்கு மரம் வளர்ந்ததுக்கப்புறம் அதை சீவி எடுத்து தான் நம்ம சமையலுக்கு யூஸ் பண்ணிகிட்ருக்கோங்க. இப்போது இந்த மரத்தோட இலையும் பார்க்குறதுக்கு பிரிஞ்சலை மாதிரியே இருக்குங்க. அதனால் இதுவும் நமக்கு வந்து பிரிஞ்சலையாக பாக்கெட்டுகளில் சேல்ஸுக்கு வருது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் பிரிஞ்சலை அப்படிங்கிறது வேறு, அது தனி மரம். அதில் இருக்கிறதும் நமக்கு வந்து விற்பனைக்கு வருதுன்னு சொல்கிறாங்க. இந்த மாமரம் பங்கனப்பள்ளி அப்படிங்கிற வெரைட்டிங்க. இதுவும் நமக்கு ஓரளவுக்கு நல்லா வந்துட்டுருக்கு. இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்க்குற பழமரங்கள் ஃபுல்லாக பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்ச பழமரம் எது, ஃபேவரட் எது அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்லேயும் சொல்லுங்கள். இந்த சீசன்லாம் நம்ம பழங்கள் அறுவடை பண்ணியிருந்தோம் இல்லைங்களா, அந்த பீனட் பட்டர் ஃப்ரூட் மரம் தாங்க இது. இதுவும் வச்சதுலேருந்தே நல்லா வளர்ந்து வந்துருச்சு. அதே மாதிரி இப்போ நமக்கு அறுவடையுமே கொடுத்துருக்குங்க. அடுத்ததாக இந்த மரம் வந்து நம்ம சீனி புளியங்காய், கோணப்புளி, கொடிக்காப்புளி இந்த மாதிரி பேரெல்லாம் சொல்லுவாங்க. அதுதான் இது. இதெல்லாம் சும்மாவே வேலி ஓரத்துலேயே பார்த்திங்கன்னா நல்லாவே வந்துருங்க. இது ஒன்று வச்சுருக்கோம், அதுவுமே நல்லா வளர்ந்து வந்துட்டுருக்கு. இது பலா செடிங்க. பலாவில் நம்ம 1 2 வச்சோங்க. அதில் வந்து ஒன்று வந்து ஏதோ கடிச்சிருச்சுன்னு சொல்லியிருப்பேன். இன்னொன்று கறிப்பலாவுமே வச்சுருந்தேங்க. அதெல்லாம் நம்ம வச்ச உடனேவே பார்த்திங்கன்னா கொஞ்சம் சீக்கிரமாகவே காஞ்சிடுச்சு. ஏன்னா வந்து நம்ம சம்மரில் வச்சோங்க. சம்மர் ஒரு பக்கம் இருந்தாலுமே நமக்கு மற்ற செடிகளெல்லாம் நல்லா வந்திருக்கு. இந்த சைடு பார்த்திங்கன்னா வெறும் இடமா இருக்கிறதால வெக்க ஹீட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த சைடு அதிகமாக வருங்க. இந்த பக்கம் தான் நம்ம தண்ணி விட்டுட்ருப்போம். அதுவும் வந்து பார்த்திங்கன்னா பப்பாளிக்காடு அந்த மாதிரி இருந்தது. இந்த ஓரத்தில் இருக்கிறதால கறிப்பழம்லாம் நமக்கு அப்போவே காஞ்சிருச்சுங்க. இந்த பழம் அப்படியே ஓரளவுக்கு வந்துட்டுருக்கு. இருந்தாலும் ஒரு சில டைமெல்லாம் பார்த்திங்கன்னா கரெக்டாக தண்ணி கூட விட முடியலைங்க. ஏன்னா நம்ம வந்து காடு ஓட்டுமோ, ஓசெல்லாம் இழுத்து வச்சுட்டு சனப்பையெல்லாம் போட்டு விட்டுருந்தோம். அந்த மாதிரியெல்லாம் இருக்குங்க. அடுத்து தான் இது வந்து வால்நட்டுங்க. இந்த செடியெல்லாம் நான் வாங்கும்போது வாங்கலாமா வேண்டாமான்னு யோசிக்கிற அளவுக்கு 1 2 செடி தாங்க இருந்துச்சு. அந்த இடத்துல சரியாக வந்து அவங்க நாற்றுகளுக்கெல்லாம் கவர் கூட மாற்றுற மாதிரி தெரியலங்க. அதனால தான் நான் சொல்லியிருப்பேன். அந்த மாதிரி இல்லாமல் நல்ல நர்சரி மூவிங்கில் நிறைய நாற்று இருக்கிற இடத்துல தான் நம்ம எடுக்கணும். கொஞ்சம் அப்படியே நின்றுச்சுங்க. இப்போ அப்படியே ஓரளவுக்கு வந்துட்டுருக்கு. இவங்க எல்லாருக்கும் சீனியர் வந்து இவர் தாங்க. ஆனால் யார் என்னென்னு தான் அடையாளமே தெரியலைங்க. உங்களுக்காவது தெரியுதான்னு நல்லா கிட்ட வந்து இலைகளெல்லாம் பாருங்கள், பார்த்துட்டு சொல்லுங்கள். நானுமே ஆன்லைன்லலாம் அந்தளவுக்கு செடிகளெல்லாம் வாங்கினதே கிடையாதுங்க. இப்போ தான் கொஞ்சம் செடிகள் வாங்கினோம். அதுக்கான காரணம் சொல்லியிருப்பேன். நடவு பண்ணது எல்லாமே நம்ம வந்து வீடியோவில் டீட்டெயிலாக சொல்லியிருப்போம். ஆனால் இது வந்துட்டு அதுக்கெல்லாம் முன்னாடி இந்த ஒரு செடி மட்டும் என் தம்பி வந்து வாங்கி கொடுத்தாங்க. இது கிவி அப்படிங்கிற மாதிரி ரொம்ப குட்டி செடியாக தான் வந்து வாங்கி வச்சோம். இப்போ நல்லா வளர்ந்துருச்சு. எனக்கு இந்த இலைகளை பார்க்கும்போது லிச்சி மாதிரி தெரியுதுங்க. இல்லை வேறு ஏதாவது செடியாக கூட இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தோணுது. நீங்கள் பார்த்தீங்களா, உங்களுக்கு என்ன செடி அப்படிங்கிறது தெரிஞ்சிச்சு அப்படின்னா மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த மாமரம் இதுவும் ஒரு 6 7 வருஷம் இருக்கும்னு நினைக்கிறேங்க. எனக்கு கரெக்டாக தெரில. தென்னை மரத்துக்கு ஈக்குவலாக போட்டு போயிட்டே இருக்குது வழிய காய்களே ஒன்றும் வைக்க மாட்டேங்குது அப்படின்னு வீட்டில் வெட்டி போட்டுடலாம் அப்படின்னு முடிவு பண்ணியாச்சு. நான் தான் இருந்துட்டு அவசரப்படாதீங்க, இன்னும் கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேங்க. இப்போ பாருங்களேன், பூ வைக்க ஆரம்பிச்சிருச்சு. அது ஏதோ ஒன்று சொல்லுவாங்க இல்லைங்களா, ஆக்க பொறுத்தவன் ஆற பொறுக்கல அப்படிங்கிற மாதிரி அவசரப்பட்டு கரெக்டாக வெட்டியிருந்தோன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ பாருங்கள், பூ வைக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த சைடு இருந்த மரங்களெல்லாம் நம்ம பார்த்தாச்சுங்க. இனி வந்து நம்ம காய்கறி வச்சுருக்கோம் பார்த்திங்களா, அந்த இடத்துல இருக்கக்கூடிய பல மரங்கள் பார்த்துடலாம். இது நம்மளோட பழைய மாமரங்க. இதில் வந்து நம்ம மாங்காய் அறுவடை பண்ணதெல்லாம் பார்த்துருப்பீங்க. அதுதாங்க. இதுவும் நம்ம சாப்பிட்டுட்டு போட்டது தாங்க. என்ன வெரைட்டி அப்படிங்கிற மாதிரியெல்லாம் தெரியலங்க. அடுத்ததாக இது வந்து வாட்டர் ஆப்பிளுங்க. வாட்டர் ஆப்பிளெல்லாம் நம்ம சம்மரில் தான் வச்சது எல்லாமே. அதெல்லாமே நல்ல ஒரு வளர்ச்சியில் இருக்குங்க. ஸ்டார்டிங்கில் இருந்தே கொஞ்சம் ஏதோ ஒன்று கடிச்சிட்டே இருக்குங்க. ஆனால் அதெல்லாம் எனக்கு ஒரு பிரச்சனையே இல்லை அப்படிங்கிற மாதிரி அசால்ட்டாக அதெல்லாம் தாண்டி இது பாட்டுக்கு வளர்ந்து வருதுங்க. இப்போ கூட பாருங்களேன், அந்த இலைகளெல்லாம் கடிச்சிருக்கோம். இது வந்துட்டு ஜப்பான் கொய்யாங்க. இதுவுமே செடி ஓரளவுக்கு நல்லா வளர்ந்து வந்துட்டுருக்கு. காய்கள் இன்னும் அந்தளவுக்கு நிறையெல்லாம் வைக்கலைங்க. 1 2 அப்பப்போ வைக்குது. செடியெல்லாம் நம்ம கொய்யா செடி வந்து கொஞ்சம் கவாத் பண்ணி விடணுங்க எல்லாமே. அடுத்ததாக இது வந்து நம்ம நார்மல் சப்போட்டாங்க. சப்போட்டாவில் இன்னும் ஒரு சில செடிகளும் வச்சுருக்கோம். அதையும் நம்ம பார்க்கலாம். இந்த செடியில் அப்படியே 1 2 காய்கள் வச்சிட்ருக்குங்க. அங்கே பாருங்களேன், அங்கே ஒரு காய் வந்துட்டு இருக்குது. நீங்களும் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு வகையில் இந்த வீடியோ கொஞ்சமாவது யூஸ்ஃபுல்லாக இருக்குது, பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் ஒன்று போட்டு விடுங்க. இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கக்கூடிய சாத்துக்குடிங்க. இதில் முன்னாடியே ஒன்று காமிச்சிருப்பேன். அதை ஜோலியை முடிச்சு குச்சியை வச்சுருப்பாங்க, பார்த்துருப்பீங்க. அது கூட வச்சதாங்க இந்த செடி. ஸ்டார்டிங்கில் வச்சதுலேருந்தே ஏதோ ஒன்று கடிச்சிட்டே இருக்குதுங்க. செடி வளரவே இல்லை. மாதக்கணக்காக அப்படியே இருந்துச்சு. வருமா போகுமா அப்படின்னு வேடிக்கை பார்க்குற அளவுக்கு தான் இருந்துட்டு இருந்ததுங்க. நம்மளுமே எதுவும் ஒரு ஸ்ப்ரே எதுவுமே பண்ணலை. அதுக்கப்புறம் இந்த இடத்துல மற்ற செடிகளெல்லாம் வச்சதுக்கப்புறம் நீங்கள்லாம் போய் அவங்கள அட்டாக் பண்ணுங்கள், அதுக்குள்ளே நான் கொஞ்சம் வளர்ந்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சூப்பராக கிடைச்ச கேப்பை யூஸ் பண்ணி நல்லா வளர்ந்துருச்சுங்க. அதுக்கு பக்கத்தில் மாதுளஞ்செடியும் இருக்குங்க. மாதுளையில் நம்ம வந்து ஒரு 2 செடி வச்சுருக்கோங்க. ஒன்று வந்து இது என்ன வெரைட்டி அப்படிங்கிற மாதிரி தெரியலங்க. அதுக்கு பக்கத்தில் நம்மளோட பழைய சீத்தா மரங்க. இது போன சீசனில் நல்லா காய்கள் பிடிச்சிருந்தது. இந்த சீசனில் அந்தளவுக்கு பெருசாக காய்கள் வைக்கலைங்க, கொஞ்சமாக தான் வச்சுருக்கு. இடையில நம்ம ஷார்ட்ஸில் கூட கொஞ்சம் அறுவடை பண்ணி காட்டியிருப்பேன். பக்கத்துலேயே ஒரு எலுமிச்சம்பழ செடியும் அங்கே இருக்குங்க. இது வந்து கொய்யாவில் தைவான் பிங்க் கொய்யாங்க. இதில் வந்து நம்ம 2 செடி வச்சுருக்கோங்க. கொய்யா, மாதுளை, அதுக்கப்புறம் அத்தி இந்த மாதிரியானதெல்லாம் நம்ம வந்து கரெக்டாக ஓரளவுக்கு கவாத்துமே வந்து பண்ணி விடணுங்க. மாதுளம்பழ செடியில் இது வந்து இன்னொரு வெரைட்டி. இது தாங்க பகவான் மாதுளை அப்படின்னு சொல்கிறது.
இந்த செடியை நீங்கள் பார்த்தாலே தெரியுங்க. இந்த டைம் வந்து சொரக்காய் மூடி இருந்தது. இன்னொரு டைம் வந்து பார்த்திங்கன்னா சக்கரவள்ளி கிழங்கு வந்து சுற்றி படர்ந்துருந்தது. அடுத்ததாக இது வந்து கொய்யாலேயே இன்னொரு செடி தாங்க. இதுலேயும் நம்ம அப்பப்போ கொஞ்சம் அறுவடை பண்ணுறதெல்லாம் பார்த்துருப்பீங்க. அதுக்கு பக்கத்துலேயே வந்துட்டு இது பெரிய இலந்தை அப்படின்னு சொல்லுவாங்க, ஆப்பிள் பியர் அப்படின்னும் சொல்கிறாங்க. இந்த செடியிலேருந்து நம்ம வந்து பழங்கள் அறுவடை பண்ணியிருக்கோங்க. நமக்கு ஒரு சில செடிகளெல்லாம் வருஷத்துக்குள்ளேயே எந்த மாதிரி அறுவடைக்கு வந்திருக்குது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம வீடியோவில் அப்பப்போ வந்து சொல்லியிருப்பேன். அந்த மாதிரி இதுவும் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா அறுவடை கொடுத்துருந்தது. பக்கத்துலேயே இது ஒரு எலுமிச்சஞ்செடிங்க. அப்படியே இந்த சைடு பார்த்தோம் அப்படின்னா இங்கே நம்ம வாழை மரங்கள் தாங்க இருக்குது. சின்னதாக வைக்கணும் அப்படின்னா இந்த வெரைட்டி வாழை நீங்கள் ட்ரை பண்ணலாம். அந்த சைடெல்லாம் வாழை மரம் தாங்க வச்சுருக்கோம். அப்படியே பாருங்களேன், இந்த சைடில் வந்துட்டு ஒரு கொய்யா மரம், இது வந்து தானாக முளைச்சிருந்தது தாங்க. அதுக்கப்புறம் இந்த செடி பார்த்துருப்பீங்க. இது வந்து நம்ம பனானா சப்போட்டா அப்படின்னு சொல்லி வாங்கி நடவு பண்ணது தான். செடியெல்லாம் நல்லா தாங்க வந்துட்டுருக்கு, காய்களும் வந்திருந்தது. ஆனால் என்ன, நமக்கு வந்து நார்மல் சப்போட்டாவாக வந்துருந்துச்சுங்க. அடுத்ததாக நம்ம பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஸ்ட்ராபெரி கொய்யா அப்படின்னு சொல்லி வாங்கி வச்சது. இதுவும் செடி நல்லா வளர்ந்து வந்துட்டுருக்குங்க. இடையில கொஞ்சம் பூ வச்ச மாதிரி இருந்துச்சுங்க. ஆனால் அதுக்கப்புறம் என்னாச்சுன்னு தெரில, கீழே விழுந்துருச்சான்னு தெரிலங்க, ஏதோ வச்சுருந்தது. இப்போ மறுபடியும் பார்த்தா பூக்கள் வைக்கிற மாதிரி தாங்க தெரியுது. ஆனால் இன்னும் வந்ததில்ல. நம்ம வந்து காயோ பழமோ இன்னும் அறுவடை பண்ணலைங்க. அடுத்ததாக நம்ம பார்க்குறது இது வந்து கமலா ஆரஞ்சுங்க. இந்த செடி வந்து நல்லா வந்துட்டு இருந்ததுங்க ஸ்டார்டிங்லேயே. இது வந்து நம்ம 2 வச்சுருக்கோம். இன்னொன்று தான் நமக்கு ஓரளவுக்கு இருக்குது, அது சரியாக அந்த அளவுக்கு வளரல. ஆனால் இந்த செடி இப்போ தான் நான் இந்த வீடியோ பார்க்கும்போது எனக்கு கொஞ்சம் ஷாக்காக இருந்ததுங்க. ஏன்னா இந்த வீக்கில் வந்துட்டு இந்த இலைகளெல்லாம் கொஞ்சம் வந்து சுருண்ட மாதிரி இருக்குது. ஏதோ வந்து பூச்சி தாக்குதல் வந்து இப்போ இருக்குது. மற்றபடி இது நல்லா வளர்ந்து வந்துட்டுருக்கு. இது கூட வச்ச இன்னொரு செடி அந்தளவுக்கு வளரல. நீ என்ன பெரிய பிஸ்தான்னு நினப்பான் அப்படிங்கிற மாதிரி தாங்க இந்த பிஸ்தா மரம். அதுக்கேற்ற மாதிரி தான் வெயிலெல்லாம் எனக்கு ஒரு பிரச்சனை இல்லை அப்படிங்கிற மாதிரி நல்லா வளர்ந்து வந்துட்டுருக்குங்க. இது வந்து நம்ம ரொம்ப குட்டி செடியாக வாங்கி வச்சது தான், அதுவும் அந்த நர்சரியில் வாங்கினது தாங்க. ஆனால் வெயிலில் நல்லாவே வளர்ந்து வருது. அதுக்கப்புறம் கிளைமேட் சேஞ்ச் ஆகும்போது தான் லைட்டாக அந்த இலைகளெல்லாம் கொஞ்சம் முருவான் மாதிரி வந்துச்சு. மற்றபடி அதுவே ரெடியாகி இப்போ மறுபடியும் சூப்பராக வந்துட்டுருக்கு. இந்த பிஸ்தா மரம் நம்மளோட வெயிலெல்லாம் சமாளித்து, அதாவது பொள்ளாச்சி சைடு இருக்கிற கிளைமேட்டு இந்த சம்மரில் இது வந்து சூப்பராகவே வளர்ந்து வந்துட்டுருக்குங்க. இதுவே நம்ம கிழக்கெல்லாம் போனோம் அப்படின்னா கூடுதலாக வெயில் அதிகமாக இருக்குன்னு சொல்கிறாங்க. நான் அந்த அளவுக்கு போய் அங்கே தங்கினதில்லை, எனக்கு தெரியாதுங்க. ஆனால் நம்மளோட கிளைமேட்டுக்கு இந்த வெயிலை ஏற்றுட்டு சூப்பராகவே வந்துட்டுருக்கு அப்படின்னு தான் சொல்லுவேன். இது வந்து ஆல் டைம் மேங்கோங்க. இதுக்கு வந்து இப்போ கொஞ்சம் தண்ணி அதிகமாக போயிட்டுருக்குதுங்க. இதை கொஞ்சம் பார்த்து ரெடி பண்ண வேண்டியிருக்கு. அதுக்கடுத்து தான் நம்ம பார்க்குறது வந்துட்டு புளிப்பு டேஸ்ட்டில் இருக்கக்கூடிய செரிப்பழ செடி தாங்க. இது நம்ம வீடியோலேயே அடிக்கடி பார்த்துருப்பீங்க. அதுக்கு பக்கத்துலேயே ஹிமாபசந்த் மாம்பழம் தாங்க. இது ஸ்டார்டிங்கில் ஓரளவுக்கு வந்தது, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அப்படியே நின்றுச்சு. இதுக்கு இருக்கிற ஒரு சில காரணங்களையும் நம்ம இந்த வீடியோவில் வந்து நான் லாஸ்ட்டாக வந்து சொல்கிறேங்க. அடுத்ததான் நம்ம வந்து அத்தி செடி வந்து 3 செடி வச்சுருக்கோங்க. இதிலெல்லாம் நம்ம அறுவடை பண்ணி நம்ம சேனல் பார்த்துட்ருக்குறவங்களுக்கு தெரியும், வீடியோவில் காட்டியிருப்பேன். இதெல்லாம் கொஞ்சம் நம்ம கரெக்டாக பார்த்து கவாத் பண்ணி விடணுங்க. காய்கள் இப்போவும் வச்சுட்டு தான் இருக்குது. கொஞ்சம் இன்னும் நம்ம வந்து இதெல்லாம் கவாத் பண்ணிகிட்டே இருக்கணுங்க. நம்மளுமே ஃபஸ்ட் டைம் வச்சுருக்கோம் அப்படிங்கிறதால இதெல்லாம் கொஞ்சம் கவாத் பண்ணுறதுக்கும் பயமாக தாங்க இருந்துகிட்ருக்கு. இந்த செடியில் தான் நம்ம வந்து அவ்வளோ பழங்கள் வந்து அறுவடை பண்ணியிருப்போம். இப்போவும் காய்கள் ஒன்றார வச்சுட்ருக்குங்க. நம்மளோட கிளிகள் தான் வேட்டையாடிட்டே இருக்குது. ஆரஞ்சுலேயே இன்னொரு செடி தாங்க பார்த்துட்ருக்கோம். இந்த ஸ்டார்டிங்கில் நல்லா வந்துச்சு, இடையில அப்படியே கொஞ்சம் நின்றுச்சு, இப்போ மறுபடியும் அப்படியே தழைஞ்சு வந்துட்டுருக்குங்க. இருந்தாலும் அந்த செடிக்கும் இந்த செடிக்கும் உங்களுக்கு பார்க்குறக்கே நல்லா டிஃப்ரெண்ட் தெரியும். இந்த இடத்துல ஒரு வாழை மரம், அதுக்கு பக்கத்துலேயே முசாம்பின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அது வந்து ஒரு செடி வச்சுருக்கோம். அதுவுமே நல்லா வந்துட்டுருக்கு. ஒரு சில செடிகளெல்லாம் நமக்கு அந்த இலைகளில் பூச்சி தாக்குதல் மாதிரி இருக்குங்க. அது ஸ்டார்டிங்கில் இருந்தால் தான் ஒரு மாதிரி செடிகளோட வளர்ச்சி இதாகும். அதுக்கப்புறம் அப்படியே கொஞ்சம் வளர்ந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அதெல்லாம் சமாளித்து வந்துடும். அடுத்ததான் இது வந்து சப்போட்டாங்க. சப்போட்டாவில் இது வந்து ரெட் கலரில் வரக்கூடியது. இந்த இலைகளுக்கும் நம்ம நார்மல் சப்போட்டாக்கும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட். அந்த இலைகளை பார்க்கும்போதே உங்களுக்கு வந்து தெரியும். இது வந்து ரெட் கலரில் வரக்கூடியதுங்க. அடுத்ததாக நம்ம பார்க்க போகிற மரம் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து மில்க் ஃப்ரூட்டுங்க. இது நம்ம வெயிலில் தான் வச்சுருந்தோம். வச்சதுக்கப்புறம் இதுக்கு உயிர் இருக்கா அப்படின்னு சொல்லி அப்பப்போ நான் போய் செக் பண்ணிகிட்டே இருப்பேன். ஏன்னா இந்த இலைகள் வந்து சுருண்ட மாதிரி சின்னதாக இருந்தது இல்லைங்களா, நமக்கு எதுவுமே தெரியாது இதுக்கு வளர்ந்துட்டுருக்கா இல்லையா எதுவும் தெரில. ஒரு மாதிரியே எந்த ரியாக்ஷனும் இல்லாமல் அப்படியே இருந்த மாதிரி தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அதுவாக சூப்பராக வளர்ந்து வந்திருக்குங்க. இந்த இலைகள் பின்னாடி சைடு பார்க்கறக்கு அப்படியே கோல்டு கலரில் வந்து இருக்குங்க மில்க் ஃப்ரூட்டு. இது வந்து நான் கொஞ்சம் இந்த மில்க் டேஸ்ட்டில் ஒரு ஃப்ரூட்டாக அப்படிங்கிற மாதிரி ஒன்று ஆசைக்காக வாங்கி வைக்கலாம் அப்படின்னு சொல்லி வச்சது, நல்லா வந்துட்டுருக்கு. அப்படியே அதுக்கு பக்கத்தில் ஒரு எலுமிச்சஞ்செடியும் இருக்குங்க. இந்த சைடு இருக்கக்கூடிய இந்த மாமரம் தாங்க மியாசகி அப்படிங்கிற வெரைட்டி தான். இதை நான் நாற்று வாங்கும்போதே சொன்னேன், கொஞ்சம் பார்த்து சூப்பராக செலக்ட் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு. அது தாங்க நல்லா வளர்ந்து வந்துட்டுருக்கு. இந்த மாம்பழம் தான் லட்சக்கணக்கில் போகுது அப்படின்னு சொல்லி நம்ம எல்லாருமே யூடியூப்பில் பார்த்தோம். அதுக்கப்புறம் தாங்க நானும் இந்த நாற்று வாங்கி வைக்கல, இதோட டேஸ்ட் அப்படி என்ன தான் இருக்குது இந்த பழத்தில் பார்க்கலாம் அப்படின்னு வாங்கினது தான். இப்போ பாருங்களேன், பூ வைக்க ஆரம்பிச்சிருச்சு.
சரி இந்த சீசனில் ஏதாவது 1 2 பழங்கள் கிடைக்குமா அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் ஆர்வமாக தான் பார்த்துட்ருக்கோன்னு வைங்களேன். இந்த மரம் நமக்கு நல்லா வளர்ந்து வந்துட்டுருக்குங்க. அப்படியே பக்கத்தில் இது வந்து ட்ராகன் ஃப்ரூட்டுங்க. இது நம்ம நேராக வச்சு கட்டினோம் அப்படின்னாலுமே அது எந்த சைடு போகுதுன்னே தெரிய மாட்டேதுங்க. அது சவரி ஏற்றுக்கு அது பாட்டுக்கு போயிட்டுருக்குதுங்க. சரி எப்படியோ போட்டு இதில் இருந்தாவது கட்டிங்ஸ் எடுத்து வச்சு ஏதோ ஒன்று பண்ணிக்கலான்னு சொல்லி அப்படியே விட்டாச்சு. ரெட் கலர் உள்ளே இருக்கும் பார்த்திங்களா, அந்த ட்ராகன் ஃப்ரூட் அப்படிங்கிற மாதிரி தான் கேட்டு வாங்கிட்டு வந்து வச்சுருக்கேங்க. அதுக்கு பக்கத்தில் இருக்கிறது இது வந்து மலையன் ஆப்பிள் அப்படிங்கிறதுங்க. மலையன் ஆப்பிள்னால் நான் கூட ஆப்பிள் ஏதாச்சும் வெரைட்டியாக இருக்குமோ அப்படிங்கிற மாதிரி தான் முன்னாடியெல்லாம் யோசிச்சேங்க. ஆனால் இதுவும் பார்த்திங்கன்னா வாட்டர் ஆப்பிள் மாதிரி தாங்கிறது அப்புறமா தான் தெரிஞ்சிச்சு. இந்த செடியெல்லாம் சம்மரில் அந்த அளவுக்கு நல்லா வரதில்லை, அப்படியே மொட்டையாகி நின்றுச்சுங்க. எனக்கு அப்படி தான் இருந்தது, நல்லா வரல. அதுக்கப்புறமா மெதுவாக இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து வந்துட்டுருக்கு. நமக்கு வாட்டர் ஆப்பிள் இருந்தாலே இது வேணாம் அப்படிங்கிற மாதிரி தான் நான் கூட யோசிச்சு எதுக்கு அத்தனை என்ன அப்படிங்கிற மாதிரி. இது நம்ம செரி தாங்க. இது கொஞ்சம் இனிப்பு டேஸ்ட்டில் இருக்கக்கூடியது. இதெல்லாமே நம்ம அப்பப்போ என்னென்ன பழங்கள் அறுவடை வருது அப்படிங்கிறதெல்லாம் கூட நம்ம சேனலில் போட்டிருப்பேன். ஏன்னா புதுசாக இந்த மாதிரி பழமரங்கள் வைக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு ஒரு வருஷத்துக்குள்ளே என்னென்ன மாதிரியான மரங்களெல்லாம் அறுவடைக்கு வருது அப்படின்னு நீங்களுமே பார்த்துட்டு உங்களுக்கு ஒரு ஆர்வத்தில் எது வைக்கலாம் அப்படின்னு ஒரு ஐடியா கிடைக்கும் அப்படிங்கிறதுக்காக அப்பப்போ காட்டியிருப்பேன். இது சின்ன நெல்லிக்காய் மரம். நெல்லிக்காய் நேற்று கொஞ்சம் பறிச்சங்க. இது வந்து புசாரஞ்சு. இந்த பழம் பார்க்குறதுக்கு குட்டியாக இருக்கும். இதோட தோல், பழம், வாசனை எல்லாமே அப்படியே நம்ம ஆரஞ்சு பழம் மாதிரி இருக்குங்க. ஆனால் டேஸ்ட்டு மட்டும் அப்படி இருக்காது. இது வந்து கொஞ்சம் புளிப்பும் கசப்பும் மிக்ஸ் ஆன மாதிரி இருக்குங்க. வாயிலேயே வைக்க முடியாது, அந்தளவுக்கு தான் இருக்கும். இதை வந்து ஜூஸ் போட்டு குடிக்கலாங்க. இந்த பழத்தையே வாயில் வைக்க முடியாது. இந்த செடி வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி தாங்க நான் யோசித்தேன். ஆனால் இந்த செடியும் விடாமல் ஆசைப்பட்டு எனக்கு இதுதான் வேணும்னு சொல்லி வாங்கிட்டு வந்துட்டு இந்த பழத்துக்காக எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிற ஒரே ஜீவன் அப்படின்னா அது என் பையன் தாங்க. அவனுக்கு இது ரொம்ப பிடிக்குதுன்னு சொல்கிறான். இந்த மாதிரி இந்த பழத்தையும் அப்படியே சாப்பிட்றதுக்கு உங்களில் யாருக்காவது பிடிக்குமான்னு சொல்லுங்கள். இது பழைய கொய்யா மரங்க. அதுக்கு பக்கத்தில் இந்த பேரிச்சம்பழம் தானாக முளைச்சி வந்த மரங்க. இந்த 2 தென்னங்கன்று வச்சங்க. அது அப்படியே வளர்ந்து போச்சு, எடுத்து வைக்கலான்ட்டு. அப்படியே இந்த இடத்துல ஒரு பேரிக்காய் செடி வந்து வாங்கி வச்சங்க. அதுவும் நல்லா வந்துட்டு இருந்தது. இது அப்பப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல கொஞ்சம் வெயில் நிழலெல்லாம் மாறி அடிக்கும் இல்லைங்களா, அதனாலேயே என்னென்னு தெரில, அப்பப்போ பார்த்தீங்கன்னா நல்லாவும் இருக்கும், அப்பப்போ கொஞ்சம் டல்லாகவும் இருக்குங்க. அந்த மாதிரி தான் இது வந்துட்டுருக்கு. அதுக்கடுத்து இது வந்து பாதாமுங்க. இது வந்து ஸ்டார்டிங்கில் ஓரளவுக்கு வந்துட்டு இருந்துச்சுங்க. இடையில பார்த்தீங்கன்னா அப்படியே சுத்தமாக காஞ்சிருச்சுங்க. குச்சி மட்டும்தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் இந்த இடத்தெல்லாம் கொத்தி விட்டு கொஞ்சம் ட்ரீட்மெண்ட் பார்த்ததுக்கப்புறமா இப்போ பரவாயில்ல, அப்படியே மறுபடியும் தளைஞ்சு வந்திருக்குங்க. அடுத்து தான் இது வந்து பேஷன் ஃப்ரூட்டுங்க. நாற்றுகளெல்லாம் நம்ம வாங்கினப்போ இங்கே தான் வச்சுருந்தோம். அதுலேயே வேர் பிடிச்சி இது வளர ஆரம்பிச்சிருச்சு. சரி நம்மளுமே இங்கேயே வந்துருச்சு, இதை எடுத்து ஏதாவது ஒரு ஓரமாக கொஞ்சம் பந்தல் போட்டு விடலாம் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருந்தாங்க. நம்மளும் லேட் பண்ணிட்டோம். அதுவும் பார்த்திங்கன்னா நான் பாட்டுக்கு எனக்கு எங்கே இஷ்டமோ அங்கே போகிறேங்கிற மாதிரி ஃபுல்லாக படர்ந்துருச்சுங்க. சரி இவ்வளோ படர்ந்துருச்சு, ஏதோ வளர்ந்ததுக்கு ஒரு 10 பழமாவது கொடுத்தா பறித்து சாப்பிட்டு அதுக்கப்புறம் இதை தூக்கி எங்கேயாவது வேறு இடத்துல வேறு நாற்று வாங்கி வச்சுக்கலான்னு நினச்சேங்க. ஏன்னா இதெல்லாம் ரொம்ப அதிகமாக படருது, வேறு எங்காச்சும் இருந்தால் பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி தான் யோசித்தேன். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது எக் ஃப்ரூட்டுங்க. இது அப்படியே ஓரளவுக்கு வந்துட்டுருக்கு. அப்படியே அந்த இடத்துல பாருங்களேன், ஒரே ஒரு மரம் மட்டும் தனியாக உங்களுக்கு தெரியும். அது வந்து பலாமரம் தாங்க. அதுவும் ஒரு 6 7 வருஷம் இருக்குங்க வச்சு. இப்போ இந்த வருஷம் வந்து உங்களுக்கு அதில் பிஞ்சு காய்கள் எல்லாம் வச்சு கீழே விழுந்துருக்குதுங்க. இந்த சைடு இந்த ஒரு மரம் அவ்வளோதாங்க. இப்போ நம்ம எல்லா மரங்களையுமே பார்த்து முடிச்சிட்டோம். உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேங்க. பார்த்தாலே தெரியும், ஒரு சில மரங்கள் நல்லா வளர்ந்துருக்கிறதையும் பார்த்துருப்பீங்க, ஒரு சிலது அந்தளவுக்கு சரியாக வளரல. எனக்கு அதுக்கு ஒரு சில காரணங்கள் இருக்குது. அதையும் நான் இப்போ உங்ககிட்ட சொல்ல போகிறேன். ஃபஸ்ட்டு நம்ம வந்து நாற்று வச்சுருக்கிற இடத்துல நிறைய நாற்றுக்கள் இருக்கணுங்க. ரொம்ப கம்மியாக சாம்பிள் மாதிரி வச்சுட்டு அது வந்து நிழலில் வச்சுட்டு கொஞ்சம் கவர்ஸ் எல்லாம் மாற்றாமல் அது கொஞ்சம் நாளான நாற்று மாதிரி இருக்கிறது, அளவாக வச்சுருக்கிறது, இந்த மாதிரி இடத்துல வாங்காமல் கொஞ்சம் பெரிய நர்சரியாக நல்லா நிறைய நாற்றுக்கள் இருக்கிற இடத்துல போயிட்டு முடிஞ்சால் நம்ம நேரில் பார்த்து செலக்ட் பண்ணி நல்லா தான் வாங்கி வைக்கலாம். இது ஒரு விஷயங்க. அடுத்துதான் நாங்கள் குழிகள் எடுத்துகிட்டு இருக்கும்போது எனக்கு வந்து ஒரு சில குழிகள்லாம் நாற்று வைக்கிறதுக்கு ஒரு யோசனையாக தாங்க இருந்துச்சு. எனக்கு கொஞ்சம் ஹார்டாக இருக்கிற மாதிரி இந்த மண்ணே அப்படி இருந்துச்சு. சரி அப்படின்ட்டு யோசிச்சுட்டு இருக்கும்போது பழமரங்கள் தானே, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, வந்துடும் வெளியே அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. சரின்ட்டு தாங்க வச்சோம். எனக்கு வந்துட்டு அந்த மாதிரி நம்ம எடுத்த குழி சரியில்லாத குழியில் வச்ச நாற்று வரலையோ அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு. அதாவது அபியோ அதுக்கப்புறம் முல்சீத்தாலாம் பார்த்திங்கன்னா குழி அந்த மாதிரி தாங்க இருந்தது. அந்த ஒரு மிஸ்டேக் எனக்கு இருக்குமோன்னு தோணுதுங்க. அதுக்காக நம்ம எதுவும் பண்ண முடியாது. ஏன்னா நம்ம நிறைய மரங்கள் வைக்க போகிறோம் அப்படின்னா கரெக்டான இடத்துல தான் வைக்க முடியும். இப்போ இந்த இடத்துல குழிகள் எடுத்த போது நான் வந்து பார்த்திங்கன்னா 10 குழிகள் எடுத்து அதில் ஒரு 3 4 குழி அந்த மாதிரி தான் செலக்ட் பண்ணேன். ஆனால் மொத்த இடத்துலையும் நம்ம அந்த மாதிரி குழி எடுத்தெல்லாம் வைக்க முடியாது. இருந்தாலும் அந்த மாதிரி சரியில்லாத இடத்துல வைக்கிறதால தான் ஒரு சில நாற்றுக்கள் எல்லாம் கொஞ்சம் திணறிட்டே இருக்குமோ அப்படிங்கிற மாதிரி தோணுதுங்க. ஒரு சில நாற்றுகள் எல்லாம் நல்லா வளர்ந்து வந்துருங்க. எப்படி இருந்தாலுமே அதுக்குன்னு ஒரு தன்மை இருக்கும். அதனால் ஒரு சிலது அந்த மாதிரி வர முடியாமல் இருக்கலாம் அப்படின்னு தோணுது. மரங்கள் ஒரு சிலது வராததுக்கு எனக்கு தெரிஞ்சு இந்த மாதிரி ஒரு சில காரணங்கள் இருக்குங்க. அதுக்கப்புறம் நம்ம தண்ணி அதிகமாக விட்டோம் அப்படின்னாலும் இந்த மாதிரி நமக்கு மரங்கள்
வராமல் போகலாம். அதனால் நீங்கள் புதுசாக நாற்றுகளெல்லாம் வாங்கி நடவு பண்ண போகிறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு நல்லா நர்சரியில் நாற்று வாங்குங்க. 2வது அதுக்கான நேரத்தை கரெக்டாக கொடுத்துட்டு கரெக்டான முறையில் குழி எடுத்து அந்த நாற்றுகளை நடவு பண்ணுங்கள். அதுக்கு அடுத்ததாக தண்ணி நம்ம கரெக்டாக பார்த்து விடணுங்க. ரொம்ப அதிகமாக நீங்கள் தண்ணி விட்டீங்க அப்படின்னாலுமே நாற்று வீணாக போயிடும். நானுமே இன்னும் ஒரு சில நாற்றுக்களெல்லாம் வாங்கணும் அப்படின்னு தாங்க நினச்சிட்டு இருக்கேன். அதெல்லாம் வாங்கினேன் அப்படின்னா அடுத்த ஏதாவது ஒரு வீடியோவில் காட்டுறேங்க. அவ்வளோதாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு கொஞ்சமாவது யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நான் நினைக்கிறேன். அப்படி இருந்தது அப்படின்னா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி.